நாம நம்மளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு பொண்ணு புது புது வரவு நம்ம வீட்டுக்கு வருது. அப்ப நம்ப குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பேசும்போது, சாதாரணமா பேசும் பொழுதே, ஒரு சில சம்பாஷணைகள்ல நம்ம வீட்டுக்கு வந்த அந்த புது பெண் வந்து, அத ஒரு தப்பான புரிதலோட நம்மளோட பையன்ட்ட சொல்லும்போது, நம்ப பையன், "இல்ல அப்படியெல்லாம் இல்ல. என்னோட அம்மா நல்லவ தான். நீ புரிஞ்சுக்கிறது இந்தந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். இந்தந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க சொல்றாங்க." அப்படிங்கிறத அவங்களோட அந்த பெண்ணினுடைய மனநிலை அறிஞ்சு, அந்த இடத்துக்கே நாம போய் உக்காந்துரணும். அப்ப நம்ப அந்த விஷயத்த அணுகி அத சொல்லும்போது, அந்த புதுசா வந்த அந்த பெண்ணுக்கு புரிய வரும். அதாவது நாம எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம். நீங்க என்ன மாரி மனநிலையில போறீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா, அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடிய மனிதர்கள் பல வண்ணங்களை, மன உணர்வுகளை கொண்டவங்க. அப்ப என்னன்னா, சாதாரண ஒரு மனுஷன் அந்த தெய்வம் ஏதோ ஒன்று அவன் நினச்சத கொடுத்தது, அதுக்கு நன்றி சொல்ல வரான். இன்னொரு மனுஷன் அவன் நினச்சது காலம் கடந்து கூட கிடைக்கல, அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டு கொடுக்க வர்றான் கடவுள்கிட்ட. அதில் பணி செய்கிற பணியால் அந்த இடத்த கோயிலை சுத்தம் பண்ணுற ஆள் தன்னோட தொழில் நிமித்தமாக அந்த கோயிலுக்குள்ளே அந்த வேலையை செய்கிறான். அவனுக்கு அந்த மாத வருமானம் வரக்கூடிய அந்த எண்ணத்தில் செய்கிறான். அங்கே ஒரு வரலாற்று புவியியல் துறை படித்தவர் வர்றாரு. அப்போ அவர் அந்த ஆய்வு, இது எத்தனை வருஷத்துக்கு முந்தியது, இப்போ நம்ம இதை என்ன எடுத்திருக்கோம், இன்னும் இந்த கோயிலிருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்கணுங்கிற அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையில் வர்றாரு. இன்னொரு மனுஷன் இருக்கான். அவன் இந்த கோயிலில் இந்த மாதிரி நகைலாம் போட்டிருக்கே சிலைக்கு, இதை எப்படி நம்ம களவாடலாம் அப்படிங்கிற ஒரு திருடன், அவனோட மூளை அவனுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறான். அப்போ அந்த கோயில் அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை வண்ணமான மனதுள்ள மனிதர்கள், ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நாம் அணுகும்போது, அவங்களோட மனநிலை அறிந்து நாம் செயல்படும்போது, பாதி விஷயங்களுக்கு இருதரப்புக்குமே பாசிட்டிவாக முடியுது. அப்போ நம்ம பையன் நம்மளை பற்றின அந்த பார்வை, அதே பார்வை புதுசாக வந்த பொண்ணுக்கிட்ட இருக்க வாய்ப்பில்லைங்கிற புரிதல் முதல்ல நமக்கு வரணும். இதை எந்த இடத்துல வேணாலும் மனிதர்களுக்கோ சூழ்நிலைக்கோ நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். இடம், பொருள், ஏவல், மனிதனோட மன நோக்கம் இதெல்லாம் புரிஞ்சு செயல்படும்போது இருதரப்புக்கும் பாசிட்டிவான மன உணர்வுகளே கிடைக்கிறத நாம் பல இடங்களில் சில இடங்களில் பார்க்குறோம். அவங்கவங்க உள்ளத்தில் எழுகின்ற சிந்தனைக்கு தகுந்தது போல் அவங்கவங்க போக்கு போகுங்கிறத நாம் முதல்ல உணர்ந்துக்கலாம்.